ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தக்கூடிய ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த உபவாச நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவி ஊழியத்தின் மூலமாக ஆண்டவரே, பல்லாயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவரே, உம்முடைய வேத வார்த்தைகள் கடந்து போகிறதற்காய், உம்முடைய ஆசீர்வாதம் கடந்து போகிறதற்காய், உம்முடைய வல்லமை கடந்து போகிறதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக ஜனங்கள் ஆண்டவரே இது நிமித்தமாய் ஆண்டவரே தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே, தேவனால் தொடப்படவும் ஆண்டவரே, தேவனால் விடுதலையை காணும்படியாக ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஊழியத்தை ஆண்டவரே இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் நீர் ஏற்படுத்தினதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல ஆண்டவரே, பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆண்டவரே, என் ஆவியினால் ஆகும் என்று பார்த்து செருபாபேலுக்கு கொடுத்த அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் பல மடங்கு ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ஆண்டவரே, இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, தேவனை பற்றி அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே, இந்த ஊழியம் கடந்து செல்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய், உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் ஆண்டவரே, அன்று எலியாவுக்கு உண்டானது போல் ஆண்டவரே, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற ஒரு சத்தம் உண்டானினது போல் ஆண்டவரே, பெண்மான்களை ஈணும்படி செய்கிற சத்தம் உம்முடைய சத்தம் அல்லவா ஆண்டவரே, அக்கினி ஜுவாலையை பிளக்கக்கூடிய சத்தம் உம்முடைய சத்தம் அல்லவா ஆண்டவரே, கேதுரு மரங்களை முறிக்குமாம் உம்முடைய சத்தம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, அவர்களோடு கர்த்தர் பேசுங்க ஆண்டவரே. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஆண்டவரே அது எந்த மாற்றத்தையும் உண்டாக்காத ஆண்டவரே, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் ஆண்டவரே அது அநேகருடைய வாழ்வை மாற்றும் ஆண்டவரே. இந்த மத்திய நேரத்திலும் ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சி கிரேஸ் டிவி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த உபவாச ஜெபத்திலே வந்து கேட்கிற எங்களுடைய வாழ்விலும் இந்த வார்த்தை ஆண்டவரே உயிர்ப்பிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். உங்கள் அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் இந்த செய்தியை உபவாச ஜெபத்திலே கூடியிருக்கிற நீங்கள் பார்க்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, அநேகர் கிரேஸ் தொலைக்காட்சி மூலமாக இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதல். இந்த நாட்களிலும் மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக தேவன் பாராட்டின் இந்த கிருபைக்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான சந்திரமோகன் அண்ணனுக்காக என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் எடுத்துக்கொண்ட பிரசங்கத்தினுடைய தலைப்பு எரிந்து பிரகாசி, burn and shine for the Lord. தேவனுக்காக நம்ம எரிந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு விளக்காய், ஒரு நட்சத்திரமாய், ஒரு சுடர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தேவன் நம்மை அழைக்கிறார். பாருங்க, மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து மத்தேயுனுடைய அந்த நற்செய்தி வரைக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய நாட்களுக்கு வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளோ தீர்க்க தரிசனங்களோ அந்த 400 ஆண்டுகள் வெளிப்படவில்லை. ஆசாரியர்கள் பலி கொடுத்தார்கள் ஆலயத்திலே சென்று, ஆனால் தீர்க்க தரிசனமோ ஆண்டவருடைய வார்த்தைகளோ வெளிப்படாத ஒரு 400 ஆண்டுகள். அது ஒரு இருளான ஒரு ஆண்டுகளாக இருந்த பொழுதுதான் ஒரு மனிதனை தேவன் ஆயத்தப்படுத்தினார். அந்த மனிதன் யார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது திருமுழுக்கினன் யோவான் ஸ்நானகன் என்கின்ற ஒரு நபர். சில மாதங்களுக்கு முன்பதாக வேதத்தை தியானித்த பொழுது தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்கணும்னு சொல்லி நான் பாரப்படுகிறேன். பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகன் அந்த 400 ஆண்டுகள் ஆசாரியர்கள் செய்ய முடியாத காரியத்தை தேவன் இந்த ஒரு யோவான் ஸ்நானகன் மூலமாய் செய்து முடித்தார். பாருங்க, இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு முறை இயேசு பெதஸ்தா குளத்திலே 38 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு மனிதனை சுகமாக்கின பொழுது கூடியிருந்த யூத ஜனங்கள், கூடியிருந்த எல்லாரும் கேட்டாங்க, இவனை எப்படி நீங்க ஓய்வு நாளில் சுகமாக்கலாம் என்று சொல்லி இயேசுவை கொலை செய்ய வகை தேடி, இயேசுவை துன்பப்படுத்த வகை தேடின பொழுதுதான் இயேசு ஒரு வார்த்தை அவர்கள் மத்தியிலே சொல்கிறார். எடுத்தவர்கள் படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம்
5வது அதிகாரம் 35வது வசனம். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். இயேசு யோவான் ஸ்நானனை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். அங்க இருக்கக்கூடிய யூத ஜனங்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய பரிசேயர்களுக்கு சொல்லுகிறார், அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான். He was a burning and shining lamp for the Lord. நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். You are willing for a time to rejoice in his light. இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தான் என்று சொல்லி நானும் பல முறை இந்த வேத பகுதியை படித்திருக்கிறேன். ஆனால் ஒரு காலை சமயத்திலே இந்த வேத பகுதியை படித்துக் கொண்டிருந்த பொழுது ஆவியானவர் அந்த 2வது பகுதியிலே எனக்கு கற்றுக் கொடுத்த சில காரியங்கள், நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்தில் களிகூர மனதாய் இருந்தீர்கள். You are willing for a time to rejoice in his light என்று சொல்லி இயேசு யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லுகிறார். யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு யூத ஜனங்களுக்கு முன்பாக கொடுத்த ஒரு சாட்சி தான், அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அதனோடு இயேசப்பா நின்று விடவில்லை. அதன் தொடர்ச்சியாக அவர் சொல்லுகிறார், நீங்க சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். இன்னைக்கு அந்த வார்த்தையை வைத்துதான் உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், சில காலம் அவன் வெளிச்சத்திலே அந்த யூதர்கள் களி கூர்ந்தாங்க. சில காலம் அந்த யூதர்கள் இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக மகிழ்ந்தார்கள். சில காலம் இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. பாருங்க, யோவான் ஸ்நானகன் எந்த அற்புதத்தையும் செய்யவில்லை. இயேசு அநேக அற்புதங்களை செய்தார். முடவர்களை நடக்க செய்தார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானிகளை மான்களை போல துள்ளி குதிக்க வைத்தார், ஊம்பியர்களை கெம்பீரிக்க வைத்தார், மரித்த லாசருவையும் யவீருடைய மகளையும், ஏன் அந்த நாயினூர் விதையினுடைய மகனையும் அவர் உயிரோடு எழுப்பினார். பட் ஜான் தி பாப்டிஸ்ட் doesn't raise even one dead people. ஒரு மனிதனையும் உயிரோடு எழுப்பினதில்லை, ஒரு முடவர்களை நடக்க வைத்ததில்லை, ஒரு பார்வையற்றவர்களையும் பார்வையடைய செய்ததில்லை. ஆனால் ஒரு காரியத்தை யோவான் ஸ்நானகன் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? மரித்த யூதேயா தேசத்தை உயிரோடு எழுப்பினது யோவான் ஸ்நானகன். மரித்த தேசத்தை உயிரோடு எழுப்பினான். என் அன்பு தேவ ஜனமே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, யாராய் இருந்தாலும் ஒரு மரித்த தேசத்தை இந்த யோவான் ஸ்நானகன் உயிரோடு எழுப்பினதற்கு இந்த வேதத்திலே சாட்சி இருக்கிறது, வேதத்திலே வசனம் இருக்கிறது. அதை தான் நம்ம இன்னைக்கு இன்று பார்க்க போகிறோம். ஆனால் உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். Through the John the Baptist, many people rejoiced. அநேக ஜனங்கள் களி கூர்ந்தாங்க, களிகூர மனதா இருந்தார்கள் என்று சொல்லி இயேசுப்பா சாட்சி கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்மை குறித்து இயேசுப்பா சாட்சி சொல்ல முடியுமா? உங்கள் நிமித்தமாக ஒரு கூட்டம் களி கூர்ந்தார்கள் என்று, உங்கள் மூலமாக ஒரு குடும்பம் களி கூர்ந்தது என்று சொல்ல முடியுமா? உங்கள் மூலமாக ஒரு ஆத்துமா களி கூர்ந்தது என்று சொல்ல முடியுமா? உங்கள் மூலமாக ஒரு கிராமம் கட்டப்பட்டது, உங்கள் மூலமாக மரித்து கிடந்த கிராமம், குடி பழக்கத்தில் மரித்து கிடந்த ஒரு கிராமம் உங்கள் மூலமாக உயிர்ப்பிக்கப்பட்டது, அந்த கிராமம் களி கூர்ந்தது என்று சொல்ல முடியுமா? The John the Baptist, யோவான் ஸ்நானகன் என்ற ஒரு மனிதன் மூலமாக தேசம் அசைக்கப்பட்டது, மரித்த தேசம் உயிரோடு எழும்பினது. என் அன்பு தேவ ஜனமே, உபவாச ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற கிரேஸ் டிவியிலே ஊழியத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய தேசம் இன்று மரித்து கிடக்கிறது. நம்முடைய தேசம் பாவத்தினாலே மரித்து கிடக்கிறது. பாவத்தை தண்ணீரை போல பருகி கொண்டு இன்றைக்கு பாதாளத்தை நோக்கி பாவ இருளிலே மரித்து கிடக்கிறது. இன்னைக்கு யார் எழும்ப முடியும்? யோவான் ஸ்நானகனை தேவன் தேடி நின்று கொண்டிருக்கிறார். தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்த யோவான் ஸ்நானகனின் மூலமாக அன்றைக்கு யூதேயா தேசம், எருசலேம் பட்டணம், ஏன் போர்ச்சேவர்கள், ஏன் பரிசேயர்கள், ஏன் ஆயக்காரர்கள் எல்லாரும் களி கூர்ந்தார்கள். தேவ ஜனமே, உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக யாராவது களி கூர்ந்திருக்கிறார்களா? மரிக்கிற தருவாயில் இருக்கிறவர்களை நாம் உயிரோடு எழுப்பி இருக்கிறோமா? அதுக்கெல்லாம் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று கை காண்பிக்கிறோம். ஆனால் the John the Baptist, the dead nations has been raised by the John Baptist. இந்த யோவான் ஸ்நானகன் மூலமாக மரித்த யூதேயா தேசத்தை உயிரோடு எழுப்பினான். நாம் வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம், 6வது வசனம், 7வது வசனத்தை படிப்போம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும்
தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய், இந்த வசனம் சொல்லுகிறது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் எல்லாரும் எங்க போறாங்க? யோர்தானுக்கு அருகாமையில போறாங்க. எதுக்காக? to receive the baptism. அடுத்த வசனம் படிங்க. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்க, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியினால் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 7வது வசனம் படிங்க. பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறுபடி வருகிறதை அவன் கண்டு, போதும், இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எருசலேம் நகரம், யூதேயா தேசம் அனைவரும் எங்க போறாங்க? ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை தேடி போறாங்க. எதற்காக? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்காக, அவர்கள் வாழ்வை உயிர்ப்பிக்கும்படியாக, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேடி இந்த யோவான் ஸ்நானகனை தேடி போறாங்க. கடலுடைய ஊழியக்காரர்கள் ஜனங்களை தேட வேண்டிய நாட்கள். ஆனா அன்றைக்கு தேவன் வைத்திருந்த ஒரு திட்டம் என்ன தெரியுமா? ஜான் த பேப்டிஸ்ட தேடி ஜனங்க போறாங்க. ஏன்? இந்த ஜான் த பேப்டிஸ்ட் was burning and shining for the Lord. ஆண்டவருக்காக அவன் எரிந்து பிரகாசித்துக் கொண்டிருந்தான் வனாந்தரத்திலே, தேவனுடைய பாதத்திலே, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருந்தான். இயேசுவுக்கு வழிகளை ஆயத்தப்படும்படியாக அவன் காத்து கொண்டிருந்தான். அதனாலதான் ஒரு கூட்டத்தாரை தேவன் அனுப்புகிறார். யார் அந்த கூட்டத்தார்? யூதேயா தேசம் முழுவதையும். வேல்ஸ் ரிவைவல்ல படிச்சிருக்கும் போது ஈவான் ராபர்ட்ஸ் கேட்கிறார், Lord bend me for the blessing of the Wales. Lord bend me for the blessing of my church. தேவன் ஆண்டவரே, ஆலயத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக என்னை வளைங்க, வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக என்னை வளைங்க என்று சொல்லி ஒரு மனிதன் கெஞ்சினான். the John the Baptist அவன் வனாந்திரத்தில் இருந்தாலோ அந்த தேசம் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாய், தேசம் மனம் திரும்பும்படியாய், எருசலேம் பட்டணம் மனம் திரும்பும்படியாய், பரிசேயர்கள் சதுசேயர்கள் யார்? they are the religious people who do the God's work. ஆண்டவருடைய பணியை செய்து கொண்டிருந்த அன்னைக்கு பரிசேயர்களும் சதுசேயர்களுக்கும் ஜான் த பேப்டிஸ்ட தேடி போறாங்க. ஏன்? 400 ஆண்டுகள் இருண்ட ஒரு ஆண்டாக இருக்கிறது. Today the time is like that in our universe. Today that is the time in India. இந்திய தேசத்திலும் பார்க்கும் பொழுது ஒரு இருள் மூடப்பட்ட ஒரு தேசமாக காணப்படுகிறது. ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is morely the darkness and the deep darkness is surrounding Tamil Nadu and the whole India. இந்திய தேசம் முழுவதையும் இன்றைக்கு இருள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. கோவிட் நாட்களை காட்டிலும், அதற்கு முன்பிருந்த நாட்களை காட்டிலும், அதற்கு பின்பிருந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது இருளுடைய ஆதிக்கம் தேசத்தை அதிகமாய் ஆளுகிறது. பாவத்தினுடைய காரியங்கள் தேசத்தை அதிகமாய் ஆளுகிறது. கேட்கிற செய்திகளை பார்த்தாலே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு, கிரகிக்க முடியாத அளவுக்கு செய்திகளை நம்ம கேட்கிறோம். ஆனால் இந்த ஜான் த பேப்டிஸ்டுடைய நாட்களிலோ 400 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படல, ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படல, ஆண்டவருடைய அற்புதங்கள் வெளிப்படல. ஜனங்கள் எல்லாம் மரித்து போன நிலைமையில இருந்தாங்க. ஒரு உலர்ந்த எலும்புகள் அன்னைக்கு வனாந்தர இருந்தது போலதான் உயிரற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனா தேவன் ஒரு மனிதனை எழுப்பினார், ஒரு ஜான் த பேப்டிஸ்டை எழுப்பினார். எதற்காக தெரியுமா? அந்த தேசத்தை உயிர்ப்பிக்கிறதற்காக. இன்னைக்கு இந்திய தேசத்தை உயிர்ப்பிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு யோவான் ஸ்நானகனை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு தெபோராலை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பிலிப்பை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பேதுருவை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒரு பவுலை தேடி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஜனத்தை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் மூலமாக முழு தேசமும் மண்டிட்டது, முழு தேசமும் உயிர்ப்பிக்கப்பட்டது. அன்றைக்கு பரிசேயர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க, சதுசேயர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டாங்க. அதனோடு நின்று விடவில்லை. வேத வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், the whole Jewish
கம்யூனிட்டி, ஹோல் ஜூடேயா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? யோவான் இடத்துல அவருடைய பிரசங்கம் என்ன பிரசங்கம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, விரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்றாருல. his message was like a sharp message. அவருடைய செய்தி பார்த்தீங்கன்னா மனம் திரும்புதலுக்கென்ற ஒரு அழைப்பு, மனம் திரும்புதலுக்கென்ற ஞானஸ்தானத்தை நம்முடைய வேதத்தில் முதல் ஞானஸ்தானத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் தெரியுமா? the John the Baptist தான், not the churches. John the Baptist is the one who introduced the baptism, not the churches, not the CSI churches. This was introduced by John the Baptist. ஞானஸ்தானத்தை ஏன்? மனம் திரும்பணும், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று. இந்த யூதேயா தேசத்தில் இருக்க எல்லாரும் எங்க போனாங்க? யோர்தான்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க போனாங்க. இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, ஜனங்கள் யோவான் இடத்துல வந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது ஜனங்கள் இருதயத்தில் கத்தினால் குத்தப்பட்டது போல வார்த்தை குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிறைச்சாலை அதிகாரி பவுல் கிட்ட கேட்கிறா, ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படிதான் யோவான் ஸ்தானிடத்திலும் ஜனங்கள் வந்து கேட்கிறாங்க, யோவான் ஜான் த பேப்டிஸ்ட் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், நம் ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும்? நம் மனம் திரும்பாதபடிக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் பாதாளத்தினுடைய வாய் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகத்தினுடைய வாய் விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலிருந்து தடுப்பதற்காக தான் தேவ பிள்ளைகளை தேவன் எரிந்து பிரகாசிக்கணும் என்று அழைத்திருக்கிறார். வெறும் ஜனங்கள் மாத்திரம் போகலங்க. அடுத்த வசனத்தை படிச்சு பாருங்க, 12வது வசனத்தை. ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். The tax collector, the government officials who work for the nation, ஒரு கவர்மெண்ட் பதவியில் இருக்கக்கூடிய ஆயக்காரர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் கேட்கிறாங்க. சாதாரண ஜனங்கள் மாத்திரமல்ல, நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய டாக்ஸ் கலெக்டர்ஸ், கவர்மெண்ட்ல நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க கேட்கிறாங்க, போதகரே நான் என்ன செய்ய வேண்டும்? Today the revival should start like that. It should begin with the ordinary people. It should start with the officials of the government people. எல்லா இடத்திலும் எழுப்புதல் வர வேண்டும். அன்றைக்கு எழுப்புதல் ஒரு கூட்டத்தில் மாத்திரம் இல்லைங்க, தேசம் முழுவதிலும் எழுப்புதல் இருந்துச்சு. தேசம் முழுவதும் உயிர்மீட்சி உண்டானது. யாருக்காக? சாதாரண ஜனங்கள் யோவான் கிட்ட கேட்கிறாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? Even the tax collectors went with the John Baptist and போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை படிச்சு பாருங்க. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பாருங்க, even the poor சேவர்கள், government officials, the whole government officials, ஏன் இவங்கெல்லாம் பரிதானம் வாங்குவாங்க, இவங்க நியாயத்தை மாற்றி சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக யோவான் சொன்ன வார்த்தை ஒரு ஆயுதமாக, ஒரு கத்தியாக, ஒரு பட்டயமாக போய் அவருடைய இருதயத்தை குற்றினது. ஜான் த பேப்டிஸ்ட் வெட்டுக்கிளியும் காட்டு தேன் தான் சாப்பிட்டான். அதனால தான் அந்த வெட்டுக்கிளி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனால தான் அவனுடைய வார்த்தையும் ரொம்ப ஷார்ப்பாக போயிட்டு அநேகருடைய இருதயத்தை என்ன பண்ணது? தொட்டது, வெட்டினது, களைகளை வெட்டினது, கிளைகளை பிடுங்கினது. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அது பிடுங்கப்படும், அது வெட்டப்படும். அதுதான் அன்னைக்கு ஜான் த பேப்டிஸ்ட் செஞ்சான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வார்த்தையை வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம், the voice of wilderness என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்திரத்திலே கூப்பிடுவனுடைய சத்தம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னாரு. இந்த ஜான் த பேப்டிஸ்ட் வனாந்திரத்திலிருந்து கத்தினான், மனம் திரும்புங்க யூதேயர்களே, மனம் திரும்புங்க ஆயக்காரர்களே, மனம் திரும்புங்கள் போர்ச்சேவர்களே, மனம் திரும்புங்கள் எல்லா ஜனங்களும் சொன்ன பொழுது அந்த வார்த்தை ஜனங்களுக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. The whole nations was transformed. முழு தேசமும் மறுரூபமானது. இன்னைக்கு நம்முடைய வாஞ்சி அதுதானே, நம்முடைய கண்ணீருள்ள ஜெபமும் அதுதானே, நம்மளும் கெஞ்சி கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம் அதுதானே, ஆண்டவரே எங்கள் தேசம் மறுரூபமாகணும் என்று. ஆனால் நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகனை போல எழும்ப வேண்டும். வெந்ததை சாப்பிட்டு விதி வந்தால் சாகலாம் என்று தேவன் உங்களை தெரிந்து கொள்ளல. சகோதரி சகோதரர்களே, ஆண்டவர் உங்களை அதற்காக ரட்சிக்கல, ஆண்டவர் அதற்காக உங்களை தெரிந்தெடுக்கல, ஆண்டவர் அதற்காக உங்களை புடமிட்டு பொன்னாக மாற்றல. தேவன் அதற்காக உங்களிடத்தில் இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுக்கல. ஆண்டவர் எதற்காக இந்த இப்படிப்பட்டதான கனமான பணிக்கென்று உங்களை அழைத்திருக்கிறார்? எதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார்? ஏன் உங்களை முன்குறித்திருக்கிறார் தெரியுமா? You have to burn and shine for the God. You have to burn and shine for the God. நீங்க தேவனுக்காய் எரிந்து பிரகாசிக்கணும். ஏதோ ஒரு விளக்காய் இருந்து அணைந்து போவதற்கு தேவன் அழைக்கல. எரிந்து அணைஞ்சு போங்க, எரிந்து அணைஞ்சு போங்க. ஜான் தி பேப்டிஸ்டுடைய விளக்கு 6 மாதம் தான் எரிந்தது என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. ஜீசஸ் உடைய விளக்கு, ஜீசஸ் உடைய lamp பாத்தீங்கன்னா 3.5 years it was burning and shining. இயேசுவுடைய விளக்கு விசேஷ பணிக்காக, ஊழிய பணிக்காக 3.5 ஆண்டுகள் மாத்திரமே எரிந்து பிரகாசித்தது. ஆனால் நான் சொல்லுகிற ஜான் தி பேப்டிஸ்டை குறித்து வேத அறிஞர்கள் சொல்றாங்க, it was burning and shining only for 6 months. How many years we are been burning and shining for the Lord? நீங்களும் நானும் 40 வயது கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 60 ஆண்டு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், 30 ஆண்டு கிறிஸ்தவர்களா இருக்கலாம். Whoever hears this voice through Grace TV, I want to tell you one thing. நீ எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களா இருக்கலாம், ஆனா தேவனுக்காய் என்ன செய்திருக்கிறாய்? தேவனுக்காய் எரிந்து பிரகாசித்திருக்கிறாயா? சாதாரண மனிதர்களை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்து தேசத்திலே மாற்றங்களை கொடுத்தாரே, தேசத்திலே ஒரு மறுமலர்ச்சியை கொடுத்தாரே. ஏன் இன்றைக்கு அப்படிப்பட்ட மாற்றங்கள் தேசத்துக்குள் இல்ல? அப்படிப்பட்ட மறுமலர்ச்சி ஏன் தேசத்துக்குள்ளாக வரவில்லை? அப்படிப்பட்டதான எரிந்து பிரகாசிக்கக்கூடியவர்கள் குறைஞ்சு போயிட்டாங்க. எரிந்து பிரகாசிக்கணும் என்ற வாஞ்சை குறைஞ்சு போயிடுச்சு. அவருடைய விளக்குகள்ல இருக்கக்கூடிய எண்ணெய்கள் இல்லாததுனால அந்த விளக்குகள் எரிய முடியல. Today most of the lamps have been shut down. Most of the lamps has been lit off. அநேக விளக்குகள் அணைஞ்சு கிடக்கிறது, அநேக விளக்குகள் அணைஞ்சு கிடக்கிறது. தேவன் அநேக விளக்குகளை எரியும்படியாக தான் ஏற்படுத்தினார். ஆனா இன்னைக்கு இந்த உலகம், இந்த பாவம், இந்த இச்சை, இந்த பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால அநேகருடைய விளக்குகள் இன்னைக்கு அணைஞ்சு கிடக்கிறது. எண்ணெய் இல்லாதபடிக்கு விளக்குகள் எரிய முடியாதபடிக்கு அணைஞ்சு கிடக்கிறது. Today this afternoon God is calling whoever hears this voice. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைக்கிறார். எதற்காக தெரியுமா? மீண்டும் உன் விளக்குகள் எரிய வேண்டும். நீ ஒரு மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணத்தை போல மாற வேண்டும். விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்கை போல அநேகருக்கு நீ பிரகாசிக்கணும். அதுதான் தேவனுடைய அழைப்பு, அதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காக தான் தேவன் உன்னையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்காக தான் தேவன் உன்னை என்னை ரட்சித்திருக்கிறார். அதற்காக தான் அநேக கனமான ஊழியத்தை ஆண்டவர் நம்பி அநேகருக்கு கொடுத்திருக்கிறார். For what? To burn and shine for the God, to transform the nations, to bend the nations for God. ஆண்டவருக்காக தேசத்தை வளைக்கணுங்க, வளைக்கணும். God can do. நம்மளால செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவரால செய்ய முடியும். When we put the belief on God, ஆண்டவர் மேலே நம்முடைய நம்பிக்கையை போடும் பொழுது, ஆண்டவரை நம்ம தொடர்ந்து சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய பாதத்தில் அதிகமாய் காத்திருக்கும் பொழுது தேவனால் செய்ய முடியும். நான் உங்களுக்கு முன்பாக ஒரு 2 எடுத்துக்காட்டுகள் வேதத்திலிருந்து தான் நான் எடுத்து காட்டப் போகிறேன். ஒரு பெண், நியாயாதிபதியின் புஸ்தகம் எடுத்தவர்கள் படிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்க கேட்போம். தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. போதும் சிஸ்டர், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும், இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. பாருங்களேன், அன்றைக்கு கானான் தேசம் இஸ்ரவேலை 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கி கொண்டிருந்தது, அடிமைப்படுத்தி கொண்டிருந்தது. அப்பொழுது தெபோராள் என்கின்ற ஒரு பெண் prophet, she was a first prophet in the Bible, women prophet in Bible. முதல் பெண் தீர்க்கதரிசி வேதத்திலே. அவள் பார்த்தீங்கன்னா அவள் அநேகருக்கு நியாயம் விசாரிக்கிற ஒரு மகளாய், ஆறுதலின் மகளாய் அந்த தேசத்துக்கு தேவன் வைத்திருந்தார். ஒரு நியாயாதிபதியாய் தேவன் வைத்திருந்தார். அநேகருடைய கண்ணீர்களை துடைக்கிற ஒரு தாயாய் வைத்திருந்தார். ஆனாலும் இந்த கானான் தேசம் அவர்களை ஒடுக்கின பொழுது, அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்கள் இழந்த பொழுது, ஆண்டவர் இந்த தெபோராளை எழுப்ப
எழுப்புகிறார். நீ எழும்பும் அளவும் இந்த கிராமங்கள் பாழாய் போகும், இந்த கானானியர்கள் உன்னை ஒடுக்கி எல்லா விதமான காரியத்தையும் இவர்களிடம் பறித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி இந்த தெபொராலை தேவன் தட்டி எழுப்புகிறார். ஆனா தெபொரால் பாருங்களேன், ஒரு பாராக்கை எழுப்புறாரு, ஒரு பாராக்கை எழுப்புறாங்க. பாருங்களேன், நிறைய அக்கம்மார் நீங்க இருக்கிறீங்க, நீங்க இந்த வார்த்தையை அநேக அக்கம்மார்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இந்த மத்திய நேரத்தில் நிறைய பேர் நினைக்கல, நான் என்ன செய்ய முடியும்? பாருங்களேன், ஒரு பாராக்கு, ஒரு யுத்த வீரனா தட்டி எழுப்பினது யார் தெரியுமா? ஒரு தெபொரா. இன்னைக்கு யுத்த வீரர்கள் நம்முடைய தேசத்துக்கு தேவை. இன்னைக்கு தீங்குகளை அனுபவிக்கிறதுக்கு, தீங்குகளை சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அனுபவிப்பதற்கு ஒரு சேனை தேவை. அப்படிப்பட்ட பாராக் சேனையை இந்த தெபொரால் தட்டி எழுப்புகிறார். பாராக், நீ போ, உனக்கு வெற்றி தருவார், உனக்கு ஆண்டவர் நிச்சயமாய் வெற்றி தருவார், யுத்தத்துக்கு நீ புறப்படு என்று சொல்லி தெபொரால் தான் அந்த பாராக்கை உற்சாகப்படுத்துகிறார். ஆனா பாராக் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தெபொராலாகிய நீ வரட்டா, நான் யுத்தத்துக்கு போக மாட்டேன். பாருங்க, ஒரு பெண்ணை நம்பி இருக்கிறான் பாராக். he is more powerful in muscle. அவன் ரொம்ப ஒரு வல்லமை உள்ள ஒரு மனிதன் தான். ஆனா அவன் நம்பி இருந்தது யார் தெரியுமா? தெபொரால் தன்னோடு கூட வர வேண்டிய ஆவிக்குரிய பலன் யார் இடத்துல இருக்குது? தெபொரால் இடத்துல இருக்கிறது. சரீர பலன் யார்கிட்ட இருக்கிறது? பாராக் கிட்ட இருக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் யுத்தத்துக்கு போகும் பொழுது இந்த தெபொராலுடைய ஆவிக்குரிய பலன் நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு வெற்றியை தரும் என்று சொல்லி இந்த பாராக்கை போக சொல்லும் போது பாராக் போகல. நீ என் கூட வந்தாதான் நான் போவேன். பாருங்களேன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு சரீரத்தில் ரொம்ப பலன் இல்லாத ஒரு பாண்டம் சொல்லுவாங்க, பலவீனமான பாண்டம். ஆனா தெபொரால் சொல்கிறா, நானும் கூட வரேன், நானும் கூட வரேன். ஆனால் வெற்றி கிடைச்சதுன்னா அதோடைய மேன்மை உனக்கு இருக்காது, ஒரு பெண்ணுக்கு தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. பாருங்களேன், அந்த சிசராவை யார் ஜெயிக்கிறா? யாகேல் என்கின்ற ஒரு பெண்மணி. யாகேல் என்கின்ற ஒரு பெண்மணி. அந்த யாகேல் சுத்தியை பிடிச்சதுனால தான் அந்த வீட்டாணி எடுத்து அடித்து சிசராவை கொண்டா. அவ்வளோ பலன் அந்த யாகேலுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்தார். எதனால் யாகேல் எழுப்பினார் தெரியுமா? ஒரு தெபொரால் எழும்பினால் ஒரு யாகேல் எழும்புவார். நீங்க உங்க திருச்சபையில் எழும்பும் பொழுது, நீங்க உங்களுடைய தெருக்களிலே ஆண்டவருக்காய் நீங்க எழும்பும் போது உங்க கூட ஒரு யாகேலை தேவன் கொடுப்பார். யாருங்க இந்த யாகேல்? வெற்றி பெறுவதற்காக அந்த தெபொராலோடு கொடுக்கப்பட்ட ஒரு நபர். இந்த மத்திய நேரத்தில் அநேகர் கூடி ஜெபம் பண்றீங்க. சில இடங்கள்ல தெபொராலுடைய ஜெபத்தை போல தேசத்தின் எழுப்புதலுக்காக கூட்டம் கூட்டமாய், சின்ன சின்ன கூட்டமாய் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த ஜெபங்கள் ஒரு நாளும் வீண் போகாது. இட்ஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி காட்ஸ் அக்கௌண்ட். அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஆண்டவருடைய பேங்க்கில் அது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஒரு டைம் வரும், ஆண்டவர் சொல்லுவார், என் மகன் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டாங்க, கூடி பல ஆண்டுகளாய் பல வருஷங்களாக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாண்ட் டு சென்ட் த ரிவைவல். என் மகள் ஒவ்வொரு வாரமும் கூடி ஜெபம் பண்ணுறாங்க, மறைந்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. என் அன்பு தேவ ஜனமே, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு முறை ஒரு இடத்துல பிரசங்கித்து கொண்டிருந்த பொழுது, ஒரு சின்ன கூட்டம் தான், நான் ப்ரிப்பேர் பண்ணி போனது ஒரு காரியம். ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் அவர்களை சொல்லும்படி சொன்னார். அந்த வார்த்தை எனக்குள்ளாக இருதயத்தின் ஆழத்தில் அடிபணிந்தது. என்ன தெரியுமா? ஒரு கூட்டம் தேவனுக்காக எரிந்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான். அவர்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து சொல்லி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் சொன்னாரு, இன்னும் ஒரு படி மேலே அவங்க போகணும், அவங்களுக்கு சொல்லுனாரு. நான் சொன்ன, ஆண்டவர் என்ன ஆண்டவரை பிரசங்க நேரத்தில் சொல்லணும்னு சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன அந்த ஒரு படி என்ன தெரியுமா? அவங்க சுவிசேஷ பணிக்காக ஓடினது உண்டு, அவங்க சுவிசேஷ பணிக்காக தங்களுடைய கரங்களை திறந்து கொடுத்தது உண்டு, அவங்க சுவிசேஷ பணிக்காக அதிகமாய் பிரயாசப்பட்டது உண்டு. ஆனால் ஆவியானவர் சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? பூட்டப்பட்ட அறைகள் இல்லை, பூட்டப்பட்ட கதவுகள் உள்ள அறைகள் இன்னைக்கு அநேகருடைய வீட்டில் இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நான் என்ன ஆண்டவரின் கேட்ட பொழுது, என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் அறை வீட்டுக்குள்ளாக கதவை பூட்டி உன் அந்தரங்கத்திலே பார்க்கிற உன் பிதாவை நோக்கி பாரு. அவர் அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். ஏனையா இன்னைக்கு தேசத்தில் ஒரு திறந்த வாசல் இல்லை தெரியுமா? மூடப்பட்ட அறைகள் இன்னைக்கு இல்லை. அன்றைக்கு பரிசுத்தவான்கள் மூடப்பட்ட
அறையில முழங்காலிலே நின்று ஜெபம் பண்ணாங்க, பெருமூச்சிட்டு ஜெபம் பண்ணாங்க, கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணாங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடுகளில் கூடி கூடி ஜெபம் பண்ணாங்க. அந்த மூடப்பட்ட அறைகளிலிருந்து எழும்பின ஜெப தூபங்கள் தேசத்தில் திறந்த வாசலை கொடுத்தது. ஆனால் இன்னைக்கு அநேக திறந்திருக்கக்கூடிய வாசல்கள் இருக்கிறதுனால இன்னைக்கு திறந்த வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது. என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை இந்த மத்திய நேரத்தில் அழைக்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெப அறைகளை திறந்து உள்ளே சென்று மூடுங்கள். உங்கள் அறை வீட்டு கதவை மூடி தேவனுக்கு முன்பாக மன்றாடுங்க, ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் வடிங்க. அததான் தேவ பிள்ளைகள் அன்றைக்கு பரிசுத்தவான்கள் செய்தாங்க. காடுகள்ல 7 நாள் சென்று ஜெபித்திருக்காங்க. பேட்ரிக் ஜோஷ்வான்னு, சுந்தர் ராஜன் போயிருக்கிறாங்க, நவநீதரன் போயிருக்கிறாங்க. we are seeing we are in the comfort zone. நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும் பொழுது தேசத்துக்காய் மாற்றத்தை பார்க்க முடியாது. அன்னைக்கு இருந்த பரிசுத்தவான்கள் பேட்ரிக் ஜோஷ்வான், எமில் ஜெபசிங் அண்ணன், இவங்களெல்லாம் பூட்டப்பட்ட அறையில இருந்து ஜோம் இருக்காங்க. I can tell you an example. சாந்தோம்ல இருக்கிற ஒரு இடத்தை 3 நாட்கள் வாடகைக்கு எடுத்து பேட்ரிக் ஜோஷ்வான் was praying in that room. அந்த ரூமை துடைக்கிறதுக்கு போனது யார் தெரியுமா? லைலா கல்லூரியுடைய பிரின்சிபல். லைலா கல்லூரியுடைய பிரின்சிபல் அந்த ரூமை பெருக்கிறதுக்காக போனாராம். How many days we are taking to for prayer with God with alone. தனிமையில் நம்ம எவ்வளோ நேரங்க ஆண்டவருக்காக செலவிடுறோம், ஆண்டவருடைய பாதத்தில் செலவு பண்ணுறோம். ஆண்டவர் நம்மளை அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். You want to burn and shine for God. Chengalpet districts, all over Tamil Nadu, whoever hearing this voice of the God, voice of the Bible, God is calling you. You need to burn and shine for this darkness time. இது ஒரு இருண்ட காலம் தேவ ஜனமே. டீப் டார்க்னஸ் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்கிறது. எங்கு பார்த்தாலும் வேதனைகள், எங்கு பார்த்தாலும் இருள், எங்கு பார்த்தாலும் பாவம், எங்கு பார்த்தாலும் இச்சை, எங்கு பார்த்தாலும் கொலைகள், எங்கு பார்த்தாலும் விபச்சாரங்கள், எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்கள். Morally the youths are being morally corrupted by the sin. அநேக வாலிபர்கள் பாவத்தினால கரைப்பட்டிருக்கிறாங்க. Who can redeem them? Who can liberate them? Who can give freedom for them in the sin? Only the name of Jesus can redeem them. இயேசுவுடைய நாமம் மாத்திரம் தாங்க அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். But who can go and tell this gospel? யார் சென்று சொல்ல முடியும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை குறித்து? ஒரு மனிதன் எரிந்து கொண்டிருக்கிற மனிதனால தான் சொல்ல முடியும். ஒரு மனிதன் பிரகாசிக்கிற ஒரு மனிதனால தான் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தை எரியும்படி அழைக்கிறார். நம்முடைய விளக்குகள் அணைந்து கிடக்கும் என்றால் ஆண்டவர் நம்மளை கேட்கிறார், உன் விளக்கை மீண்டுமா எரிவதற்கு நான் அதில் எண்ணெய் ஊற்ற விரும்புகிறேன், அதை பற்றி வைக்க விரும்புகிறேன், அதன் மேலே என்னுடைய அக்னியை நான் போட விரும்புகிறேன். நீ தேவனுக்காய் பற்றி எரிய வேண்டும். இந்த நாட்களில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு தேசத்தில் வேறு வழியாய் வரும். தேவ ஜனமே, இந்த யாகேலுடைய கரங்கள் சுத்தியை பிடிச்சதுனால அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனத்தில் ஒரு மீட்பு கிடைச்சது. பாராக் யுத்தம் செய்ய புறப்பட்டது உண்மைதான், தெபொராலும் யுத்தம் செய்ய புறப்பட்டது உண்மைதான். ஆனால் வெற்றி யாகேலுடைய கரத்தினால் ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் சாதாரண ஒரு யாகேலை தேசத்தினுடைய ரட்சிப்புக்காக பயன்படுத்தினார்ல. இன்றைக்கி ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு காரியம், நீ மறைந்திருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், நீ குகைக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், மூடப்பட்ட அறைக்குள்ளாக இருந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், நீ நினைக்கிற என் ஜெபம் யாருக்கு தெரியும், என் கண்ணீர்கள் யாருக்கு தெரியும், என் புலம்பல் யாருக்கு தெரியும், என் வேதனைகள் யாருக்கு தெரியும் என்று சொல்லி ஐ கேன் சேலஞ்ச் யூ. when you are in the closed doors, when you are in the closed doors, நீ மூடப்பட்ட அறையில் கதவுகள் உள்ளாக நீ ஜெபிக்கிற ஜெபங்கள், உன் அந்தரங்கத்தை பார்க்கிற கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இது ஒரு மலை பிரசங்கத்தில் ஏசப்பா சொல்லுவார்னா அது எவ்வளோ முக்கியம். ஈவன் காந்திஜி ரெட் மோர் டைம்ஸ் திஸ் காரியம். இந்த காரியத்தை காந்திஜி அதிகமாக படித்தாராம். மலை பிரசங்கத்தை அதிகமாக படித்த பகுதி மலை பிரசங்கம் தான் காந்திஜி. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளையும் அப்படி தான் அழைக்கிறார். நீ மறைந்திருந்து ஜெபிப்பாயா மகனே, நீ மறைந்திருந்து ஜெபிப்பாயா மகளே, நீ மறைந்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க நான் தேசத்துக்குள்ள சேமத்தை கொடுப்பேன், உன் குடும்பத்துக்குள்ளாக சேமத்தை கொடுப்பேன், உன் தனிப்பட்ட வாழ்வில சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இன்னொரு மனிதனை குறித்து நாம் வேதத்திலே பார்ப்போம். யார் அந்த மனிதன் அப்படின்னா, அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள்
8வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் படிப்போமா? அப்போஸ்தலர் 8. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இந்த வேத பகுதி சொல்லுகிறது, பிலிப்பு என்கின்றவன் சமாரியா பட்டணத்துக்கு பாடுகள் திருச்சபைக்கு வந்த பொழுது, தேவ ஜனங்கள் மத்தியில் பாடுகள் வந்தபோது சிதறுண்டு போனார்கள். யாருங்க இந்த பிலிப்பு? பந்தி விசாரிப்புக்காரன், இலை எடுத்து போடுறவன், காய்கறி வாங்கிட்டு வரவன். அதுதான் அவனுடைய ஊழியம். ஏன் அன்றைக்கு விதவைகளை ஒழுங்காக விசாரிக்கவில்லை என்று சொல்லி அன்றைக்கு இருந்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? இவர்களை விசாரிப்பதற்காக தனியான நபர்களை, அபிஷேகம் பெற்றவர்களை வைங்கன்னு சொன்ன பொழுது ஸ்தேவான் இந்த பிலிப்பெல்லாம் அதற்காக வைத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? இந்த பிலிப்பு என்பவன் அன்றைக்கு பாடுகள் வந்த பொழுது அந்த இடத்தை விட்டு சிதறுண்டு போகும் பொழுது சமாரியா பட்டணத்துக்கு கடந்து போனாங்க. இந்த சமாரியா பட்டணத்துக்கு கடந்து போன பொழுது சும்மா இருக்கல பிலிப்பு, எனக்கு இந்த இது தானே, பந்தி விசாரிப்பு வேலை தானே, அதை மாத்திரம் செஞ்சுட்டு சும்மா இருந்தால் போதும்னு நினச்சிடுறாங்க. நீங்கள் கூட நினைக்கிறீங்க, எனக்கு கிரேஸ் டிவியுடைய ஊழியத்தை தானே கொடுத்துருக்காரு, நான் அதை மட்டும் செஞ்சால் போதும். அப்படி கிடையாது. பிலிப்பு பந்தி விசாரிப்புக்காரன் தான். ஆனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதற்கு ஒரு வாசல் சமாரியாவில் கிடைத்த பொழுது அதை டெலிஜென்ட்டாக ஒரு ஞானமாக பயன்படுத்தி கொண்டான். அவன் என்ன செய்தான் பார்த்தீங்களா? ஒரு பட்டணத்தில் போய், அந்த சமாரியா பட்டணத்தில் போய் அங்கே கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வெறும் பிரசங்கம் மாத்திரம் செய்யலைங்க, ஆண்டவருடைய வசனத்தை மாத்திரம் சொல்லலை. நல்லா கவனிச்சிடுங்க. அந்த வசனத்தை தேவன் அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளத்தின் மூலமாகவும் அவர் என்ன பண்ணுறாரு? உறுதிப்படுத்தினார். In coming days நம்ம கிராமங்களுக்குள்ள போகும் பொழுது, நம்ம பட்டணங்களுக்குள்ளாக போகும்பொழுது, இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, சுவிசேஷத்தை குறித்து சொல்லும் பொழுது, அந்த வார்த்தையின் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடத்தும்படி ஆண்டவர் அந்த வசனத்தை உறுதிப்படுத்த வேண்டும். ஏன் அப்போஸ்தல நாட்களில் நடந்ததில்ல, இன்னைக்கு நடக்காத 20வது செஞ்சுரியில் நடக்கணும். அதுதான் தேவனுடைய பிரசன்னம், அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய நாட்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிலிப்பு செய்த அதிசயத்தை பார்த்தீங்கன்னா அங்கே கேள்விப்பட்ட எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? ஒரு மனமாக கவனிச்சாங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுதான்? மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரர்கள் சப்பானிகள் என்ன பண்ணாங்களாம்? குணமாக்கப்பட்டாங்க. பாருங்க, பிலிப்புடைய பிரசங்கத்தின் மூலமாக, பிலிப்புடைய ஜெபத்தின் மூலமாக, பிலிப்பு சுவிசேஷத்தை அறிவித்தது நிமித்தமாக அந்த இடத்துல அசுத்த ஆவிகளிலிருந்து விடுதலை கிடைக்கப்பட்டது. என் அன்பு தேவ ஜனமே, வேத அறிஞர்கள் சொல்றாங்க, அந்த நாட்கள் சமாரியா பட்டணம் மாய வித்தையினால் நிறைந்திருந்தது. நீங்க அடுத்த பகுதியில் பார்க்கும்போது அதுல ஒரு சீமோன் என்கின்ற ஒரு மாய வித்தைக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு மாந்திரீகத்தினால கட்டப்பட்டிருந்தது. நான் ஒரு காரியத்தை சொல்றேன், நம்முடைய இந்திய தேசத்தில் எத்தனை கிராமங்கள் மாந்திரீகத்தினால கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? எத்தனை ஜனங்களுடைய குடும்பங்கள் இப்படிப்பட்ட விட்ச்கிராஃப்ட் இஷ்யூஸ்னால, மாந்திரீகத்தின் வல்லமையினால கட்டப்பட்டு அவர்கள் ஆசீர்வாதத்தை காண முடியாதபடிக்கு குறித்த நாட்களுக்குள்ளாக அவர்கள் அநேக உபத்திரவங்களும் பாடுகளும் பட்டு நிறைய பேர் மரித்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களுக்கு விடுதலை யார் கொடுப்பது? இவர்களுக்கு சுவிசேஷத்தை யார் அறிவிப்பது? பிலிப்பு எனக்கு பந்தி விசாரிப்பு வேலை தானே, நான் இதற்கு சமாரியா பட்டணத்தில் சென்று சுவிசேஷத்தை அறிக்கணும்னு சொல்லி அவன் முடங்கி கிடக்கல. தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ ஜனமே, நீ வீட்டில் ஆண்டவருக்காக எதுவும் செய்ய முடியாதபடிக்கு முடங்கி இருக்கிறாயா? இந்த வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது, இந்த சத்தம் உனக்கு நேராய் வருகிறது. பிலிப்பு சும்மா இல்ல, உபத்திரத்தை கண்டு அவன் முடங்கி கிடக்கல. ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு தடைகள் வந்த பொழுது அவன் சும்மா கிடக்கல. அவன் சமாரியா பட்டணத்துக்கு தேடி போய் சுவிசேஷத்தை கொண்டு சென்றதுனால அந்த இடத்துல அநேக அசுத்தாவிகளிலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆனதுனால, அந்த அசுத்தாவின் போராட்டத்திலிருந்து விடுதலை ஆனதுனால
அதனால் கொண்டு வரப்பட்ட வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாங்க. when you go to a village, when you go to some houses in the village, சில பேர் வியாதிப்பட்டிருக்கிறாங்களா, நீ அதை கண்டறிய வேண்டியது எதனால் இந்த வியாதி வந்திருக்கிறது. நீ ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல அற்புதங்கள் நடைபெறணும். ஏன் அப்போஸ்தலர் நாட்களில் நடைபெற்றது, இந்த நாட்களில் தேவனுடைய வல்லமை குறைஞ்சு போயிடுச்சா? நம்முடைய விசுவாசம் குறைந்து போயிருக்கிறது. நம்ம தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கிற அந்த அக்கினி குறைஞ்சு போயிடுச்சு. அந்த பாரம் நம்மளை விட்டு குறைஞ்சு போயிடுச்சு. அந்த நம்பிக்கை நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு. ஆதி நாட்கள் இருந்த விசுவாசம், ஆதி நாட்கள் இருந்த அன்பு, ஆதி நாட்கள் இருந்த பிரயாசங்கள் இன்னைக்கு வற்றி போயிடுச்சு. இன்னைக்கு ஊற்றுல தண்ணி வராதபடிக்கு அந்த ஊற்றுகள் எல்லாம் மூடப்பட்டு கிடக்கிறது. ஆண்டவர் மீண்டும் அந்த ஊற்றுகளை திறக்க விரும்புகிறார். ஆண்டவர் மீண்டுமாக அந்த விளக்குகளை எரிய வைக்க போகிறார். எரிந்து பிரகாசித்த நட்சத்திரங்கள்லாம் இன்னைக்கு எரியாதபடி இருக்கிறது, அதெல்லாம் தேவன் எரிய வைக்க போகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இந்த பிலிப்பு செய்ததுனால நம்ம படித்தது மாதிரி கடைசி வசனம் படித்தாங்களே, 8வது வசனத்தில் அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கி எத்தனை பட்டணத்தில் கண்ணீரோடு குடும்பங்கள் இருக்குது தெரியுமா? டிவோர்ஸ்க்காக அநேக குடும்பங்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை திருச்சபையின் குடும்பங்கள் டிவோர்ஸ்க்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் மனைவிமார்கள் கண்ணீரோடு இருக்காங்க தெரியுமா? எத்தனை குடும்பத்தில் கணவன்மார்கள் கண்ணீரோடு இருக்கிறாங்க தெரியுமா? குடும்பத்தை இன்றைக்கி நடத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி குடும்பங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கி பிலிப்புகள் எழும்ப வேண்டும், இன்றைக்கி தெபோராக்கள் எழும்ப வேண்டும், இன்றைக்கி யாகேல்கள் எழும்ப வேண்டும். இன்றைக்கி யோவான் ஸ்தானகனை போல எரிந்து பிரகாசிக்கிற தேவ பிள்ளைகள் எழும்பும் பொழுதுதான் தேவனுக்காய் அசாதாரணமான காரியங்கள் அவர் நம் நிமித்தமாக சில காலம் ஜனங்கள் ஒரு கூட்டம் மகிழுங்க. டிஜிஎஸ் அங்கிள் தான் ஞாபகப்படுத்துறார் ஆண்டவர். டிஜிஎஸ் அங்கிள் மூலமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக முழு தேசத்துல எவ்வளவு கூட்டங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு மிஷினரிகள் மூலமாக எத்தனை இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தின் மூலமாக எத்தனை இயேசுவை அறிந்த பிள்ளைகளுடைய வாழ்விலை எழுப்புதலை பெற்று தேவனுக்காய் மிஷினரிகளாய் ஓடினார்கள். அநேக ஸ்தாபனங்களை என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு ஆண்டவர் மீண்டுமாய் அப்படிப்பட்டவர்களாய் எரிந்து பிரகாசிக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாஞ்சைகளை அவரால் நிறைவேற்ற முடியும். என் அன்பு தேவ ஜனமே, நம் தேசத்திற்கு எழுப்புதலுக்காய், தேசத்தினுடைய மீட்புக்காய், தேசத்தினுடைய உயிர் மீட்சிக்காய், திருச்சபையின் எழுப்புதலுக்காய் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கி அநேகருடைய கண்ணீர், அநேகருடைய வேதனை, எனக்கு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கை மாறாதா? மக்கதோனியால் இருக்கிற ஒரு வாலிபன் பவுலுடைய தரிசனத்தில் சொப்பனத்தில் வந்த பொழுது இந்த பகுதியில் இந்த மக்கதோனியால் தேவை இருக்குதுன்னு சொல்லி பவுல் அந்த இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போனான். உங்களுக்கு முன்பாக அநேக கிராமங்களில் ஒரு திறந்த வாசல் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அநேக இருளர் பகுதிகள் இருக்கிறாங்க. அநேக இயேசு என்றால் யார் என்று தெரியாத ஜனங்கள் இருக்கிறாங்க. மொபைல் கூட சீக்கிரமாக ரீச் ஆகிடுச்சு. ஆனால் இயேசுனுடைய அன்பு இன்னும் ரீச் ஆகலை. இவங்களுக்கெல்லாம் இயேசுனுடைய அன்பை சொல்வதற்கு யார் தெரியுமா புறப்பட முடியும்? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் தான். தேவை நிறைந்த இடங்களுக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் பிலிப்பை போல சமாரியா பட்டணத்துக்கு உங்களை அனுப்புவதை போல அனுப்ப முடியும். ஆண்டவரே, தெபோராலாகிய நான் தாயாக எழும்புன ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் என்னுடைய பட்டணத்துக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு மகனாக மகளாக மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். ஆண்டவர் சாதாரண மனிதர்களை கொண்டுதான் அசாதாரணமான காரியங்களை செய்து வந்திருக்கிறார். எத்தனை நாட்களோ மீதியாய் இருக்கக்கூடிய கொஞ்ச நபர்களை வைத்துதான் தேவன் ஒரு பெரிய அசைவை கொடுத்திருக்கிறார். தேவன் பயன்படுத்தின நபர்கள் எல்லாம் பலவீனமான பாண்டங்கள். தேவன் பயன்படுத்தின பாண்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிமையான ஜனங்கள். இஃப் யூ வாண்ட் டு see the John the Baptist குறித்து ஒன்று சொல்லணும்னா, ஜான் த பேப்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவோட 6 மாதம் தான் மூத்தவர். எப்படின்னா, மரியாள் என்ன பண்ணுறாங்க, மலை நாட்டுக்கு எலிசபெத்து கன்சீவாக இருக்கும்போது வாழ்த்ததுக்காக போகிறாங்க. பார்த்திங்கன்னா அந்த 6 months தான் ஜான் த பேப்டிஸ்ட் இயேசுவை விட பெரியவர். ஆனால் ஒரு காரியம் பாருங்களேன், அதை படித்து கொண்டிருந்த பொழுது தான் கற்றுக்கொண்டேன், உங்கள் மத்தியில் சொல்லுன்னு சொல்லி விரும்புகிறேன். என்னென்னா, இந்த ஜான் த பேப்டிஸ்ட்க்கும் ஏசப்பாவுக்கும் 6 மாதம் தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனால் ஏரோது ராஜா 2 வயசு குழந்தையெல்லாம் என்ன பண்ண சொல்கிறாரு, வெட்ட சொல்கிறாரு. கண்டிப்பாக யோவான் ஸ்தானம்னா அந்த ஏஜில் வந்திருப்பார்.
ஏசப்பா எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? எகிப்து தேசத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் ஜான் த பேப்டிஸ்ட் எங்கே கூட்டிகிட்டு போனாங்க? எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. அப்போ அவர் தலை போயிருக்கணும்ல, குழந்தைய வெட்டினாங்களே, எப்படி பிழைச்சாரு? வேத அறிஞர்கள் 2 காரியத்தை சொல்கிறாங்க. நம்ம வேதத்தை நல்ல ஆழமாக படிக்கும் பொழுது தான் இந்த கேள்விகள்லாம் நம்மளுக்கு வரும்ல. ஸோ நானும் அன்றைக்கி படிக்கும்போது தான் எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு. நான் ரெஃபர் பண்ண ஆரம்பித்தேன். ஜான் த பேப்டிஸ்டுக்கும் அந்த டைமில் அந்த இது சொல்லியிருப்பாங்களேன்னு. ஒரு வேத அறிஞர் சொல்லுகிறார், எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் வயசு அதிகமாயிடுச்சு, இதுக்கு மேலே குழந்தையை காப்பாற்றுற கஷ்டம்னு சொல்லிட்டு தே டுக் த பேபி டு தி டெசர்ட், வனாந்திரத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம். வனாந்திரத்தில் ஒரு குகைக்குள்ளாக இந்த யோவான் ஸ்தானங்களை வச்சுக்கிட்டு ஜோம்னிட்டு கடந்து வந்துட்டாங்களாம். இது வேத அறிஞர்கள் சொன்னது தான், இட்ஸ் நாட் ரிட்டன் இன் பைபிள். ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரிக்காக. அவங்க ஜோம்னிட்டு கடந்து வந்துட்டாங்களாம். கடந்து வந்துட்ட உடனே சகரியா கிட்ட எங்கே அவன் குழந்தைன்னு கேட்டு அவனை இரத்த சாட்சியாக கொண்டுட்டாங்களாம். ஆனால் எலிசபெத்து கொஞ்சம் வருஷங்கள் வயது மூப்பினால் மறித்து போயிட்டாங்களாம். ஆனால் அந்த ஜான் த பேப்டிஸ்ட் குகைக்குள்ளாக வளர்ந்த ஒருத்தன், வனாந்திரத்தில் கூப்பிடுறோடைய சத்தம், வனாந்திரத்தில் எழும்பின ஒரு மனிதன் தாங்க அவன். ஒரு எளிமையான வாழ்க்கை, காட்டுத்தேனும் ஒட்டக மயிர் வார்க்கச்சியை கட்டின ஒரு மனிதன் தான். அதனால தான் ஏசப்பா ஒரு முறை சொல்கிறார் ஜனங்களை பார்த்து, யாரை பார்க்க வனாந்திரத்துக்கு போனீங்க? காற்றில் அசையும் நாணலை பார்க்க போனீர்களோ, இல்லை அரண்மனையில் மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்கிற மனிதனை பார்க்க போனீங்களோ? The John the Baptist was not such a man. He doesn't wear rich clothes. அவன் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். நான் ஷார்ட்டாக ஒரு 5 காரியத்தை சொல்லிடுறேன். இட்ஸ் ஒன்லி த டாபிக் அண்ட் ஐ வில் ப்ரே ஃபார் யூ. யோவான் ஸ்தானனுடைய வாழ்க்கையில் அவன் எரிந்து பிரகாசித்ததுக்கு இட்ஸ் எ பிக் மெசேஜ். ஆனால் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், எளிமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை. நீங்களும் வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவனுக்காக எரிந்து பிரகாசிக்கணும்னா எளிமையாக வாழ்ந்து பாருங்கள். நமக்கு முன்னாக இருந்த பரிசுத்தவான்கள்லாம் எளிமையாக தாங்க வாழ்ந்தாங்க. ஆனால் இயேசுவை காண்பிச்சாங்க, இயேசுவை பிரசித்தம் பண்ணாங்க, இயேசுவை மேன்மைப்படுத்தினாங்க. 2வது காரியம் பார்த்தீங்கன்னா தாழ்மையான வாழ்க்கை. அவர் பெருகவும் நான் சிறுகவும். நான் லைஃப்பில் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட, நீங்கள் கண்களை மூடி நீங்கள் மறிக்கிற வரைக்கும் whenever you remember this prayer, keep on praying. இதை மறந்துடாதுங்க. எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே நீங்கள் பெருகணும், ஆண்டவரே நான் சிறுகணும். அன்னை தெரேசாவுடைய ஸ்பீச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இல்லாமல் அவங்க இறங்க மாட்டாங்களாம். முடியும் போது அவர் பெருகணும், நான் சிறுகணும். உங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒருவேளை நம்மளுக்கு பெருமைகள் வரக்கூடாது, தாழ்மையாக நம்ம ஊழியம் செய்யணும். குடும்பத்தில் கூட நம்மளுக்கு பெருமையான காரியங்கள் வரும் பொழுது தேவன் எதிர்த்து நிற்க ஆரம்பிப்பார். ஆனால் தாழ்மையாக இருக்க யோவான் ஸ்தான இடத்துல கற்றுக்கொள்வோம். நான் மணவாளன் கிடையாது, நான் மணவாளனுடைய தோழன். மணவாளனுடைய தோழன் தான். ஐ எம் நாட் மணவாளன். மணவாளன் இயேசுப்பா, நம்முடைய தோழன். எப்படி தன்னை தாழ்த்துறாருல. ஸோ இன்றைக்கி தாழ்மை நம்மளுக்கு தேவை. 3வது காரியம் பார்த்தீங்கன்னா உண்மையுள்ள வாழ்க்கை. மார்க்கு 6வது அதிகாரம் 17லேருந்து 20 வீட்டில் போய் படித்து பாருங்கள், இல்லை நோட் பண்ணிவிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏரோது ராஜா யோவானை குறித்து சாட்சி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, மார்க்கு 6:20 வசனத்தில், அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து அவனை பாதுகாத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோடு அவன் சொல்லை கேட்டு என்ன பண்ணானா வந்தான். யாருங்க? த கிங். ஒரு ராஜா, தேசத்தினுடைய ராஜாங்க சிறைச்சாலையில் இருக்கிற யோவான் ஸ்தானனை பார்த்து பயப்படுறான். ஏன்? அவன் நீதியும் பரிசுத்தமாக இருந்திருக்கிறான். சகரியா எலிசபெத்தை குறித்து படித்து பாருங்க. அவர்கள் நீதி உள்ளவர்களாகவும் அவருடைய நியமங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்களாம், வாழ்ந்தாங்களாங்க. பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டோடைய கற்பனைகளின்படி நியமங்களின்படி குற்றமற்றவர்களாக இருந்தார்கள் சகரியா அண்ட் எலிசபெத். அதே போல தாங்க யோவான் ஸ்தானனை குறித்து ஏரோது சாட்சி கொடுக்கிறாரு. அவன் நீதியும் பரிசுத்தமும் என்று ஏரோது அறிந்து, others should know that we are righteousness, we are holy people என்றது மற்றவர்கள் அறிஞ்சு கொள்ளணும். அவங்க அறிஞ்சு கொண்டதுனால தான் யோவான் ஸ்தானனை பார்த்து பயந்து அவனை பாதுகாத்து அவன் சொன்னபடிலாம் செஞ்சாங்களாம். லாஸ்ட் 2 things என்ன அப்படின்னா, இந்த யோவான் ஸ்தானகன் வசனம் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை வாழ்ந்தானா.
லூக்கா 3ஆம் அதிகாரம் 2ஆவது வசனத்தை நோட் பண்ணிங்க. வனாந்திரத்தில் சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. நம்ம தினமும் பைபிள் படிக்கிறோம், நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறதா? ஜான் த பேப்டிஸ்ட் வனாந்திரத்தில் இருந்தான், ஆனால் அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி கொண்டே இருந்துச்சு. என் அன்பு தேவ ஜனமே, நம் கல்லறைக்குள்ளாக போகும் வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். அது நின்று விடக்கூடாது. ஆண்டவருடைய சத்தம் நின்று விடக்கூடாது. ஆண்டவருடைய வேத வசனத்தினுடைய மகத்துவங்கள் நம்முடைய இருதயத்தை துணிக்காமல் நின்று விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம படிக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் நம்மோடு கூட பேசும். கடைசியாக பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. லூக்கா 1:41 எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது 6 மாதத்தில் இருக்கும் பொழுதே வயிற்றிலிருந்து துள்ளி குதித்தது. துள்ளிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது நம்ம பார்த்துருக்கோம்ல, கைகளை தட்டி குதிப்பாங்க. they receive the power. ஜான் த பேப்டிஸ்ட் 6 மாத குழந்தையாக இருக்கும் பொழுதே, கற்பத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாங்க. பட் ஜீசஸ் இஸ் லிட்டில் டிஃப்ரெண்ட். ஏசப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியினால தான் கற்பமே தரிச்சாங்க. ஆனால் யோவான் ஸ்நானகன் 6 மாதத்தில் உள்ளல இருக்கும்போது நிரப்பப்பட்டாங்க. டுடே யூ அண்ட் மீ as a Christian, you have to be filled with the Holy Spirit. வெறும் அந்நிய பாஷை பேசுகிறது தான் இட்ஸ் a science for Holy Spirit. நோ. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் அந்நிய பாஷையை மாத்திரம் பேசினாதான் அந்த அனுபவம் இருக்குது என்றார். நோ, that's a gift of the Holy Spirit. when you lead a holy life, நீ பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்குதுன்னா உன்னோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். ஆனால் அந்த வரங்களெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும். என் அன்பு தேவ ஜனமே, நம் ஆண்டருக்காக எரிந்து பிரகாசிப்பதற்கு இந்த நாளை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் உங்களை எந்த இடத்துல உங்களை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அந்த இடத்துல, ஆண்டவரே நான் உமக்காக எரிந்து பிரகாசித்திருக்கிறேனா? எல்லாரும் கண்களை மூடி ஜோமனுமா? இருக்கிற இடங்களில் எல்லாரும் கண்களை மூடி இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற, கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக நாங்கள் ஜோம்ன போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். சில காலம் அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் களி கூற மனதாய் இருந்தீர்கள் என்று சொல்லி யூதேயா தேசம் முழுவதையும், எருசலேம் நகரத்தார் எல்லாரையும் பார்த்து சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, ஆயக்காரர்கள் களி கூர்ந்தாங்களே ஆண்டவரே, பரிசேயர்கள் களி கூர்ந்தார்களே ஆண்டவரே, சதுசேயர்கள் களி கூர்ந்தார்களே தகப்பனே, சாதாரண ஜனங்கள் களி கூர்ந்தாங்களே தகப்பனே. ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரே, the whole nations ஆண்டவரே, whole nations got revived, oh Lord. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கப்பட்டாங்களே தகப்பனே. ஒரே ஒரு யோவான் ஸ்நானகன் மூலமாக முழு தேசமே வளைந்தது. முழு தேசமே இயேசுவை ஆண்டவருடைய அன்புக்குள்ளாய் வந்தாங்களே. ஒரு மனம் திரும்புதல் உண்டானது. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, நீ யோவான் ஸ்நானகனை போல எரிந்து பிரகாசிப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து பார், உன்னை விட்டு கொடுத்து பார். ஆண்டவரிடத்தில் கேளு. ஆண்டவரே, ஒரு வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மனிதனை நீ இப்படி அக்னியாய் பயன்படுத்த முடியும் என்றால், அவன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு போய் அநேகருடைய இருதயத்தை உடைக்கும் என்றால், அந்த சம்மட்டியாகிய வார்த்தையை ஆண்டவரே எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. எங்களுக்கு தாங்காண்டவரே, ஒரு யோவானை பயன்படுத்தின தேவ, ஒரு யோவான் ஸ்நானகனை பயன்படுத்தின தேவ, மரித்த தேசத்தை உயிரோடு எழுப்ப முடியும் என்றால், நாங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்தின் மூலமாக அநேக குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், அநேக தனிநபர்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், அநேக பட்டணத்தில் சந்தோஷம் உண்டாகட்டும். ஒரு தெபோராலாகிய நான் எழும்பும் வரைக்கும், தெபோராலாகிய நான் தாயாக எழும்பும் அளவு இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போகும். என் அன்பு சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே, என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாயா? நீ தெபோராலை போல எழும்பு, நீ தெபோராலை போல பலன் கொள்ளு, நீ தெபோராலை போல யுத்தம் செய்ய புறப்படு. உன் முழங்கால்களை யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார், உன் முழங்கால்களை தேவன் யுத்தத்துக்கு பயிற்றுவிக்கிறார். மறைந்திருந்து யுத்தம் பண்ணுகிறார், அரை கதவை பூட்டி கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாட்கள் வரும், நாட்கள் வரும். ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜெயத்தை கொடுத்தது போல ஒரு பெரிய ஜெயத்தை
ஊழியத்தை ஆண்டவர்ல கொடுக்க முடியும். என் அன்பு தெபோராலே நீ எழுந்திரு, என் தெபோராலே நீ எழுந்திரு, நீ விழித்தெழும்பிரு. இந்த நாட்களில் நீ விழித்தெழாவிட்டால் யாகேல்கள் உருவாக முடியாது. பாராக்கே போல யுத்த வீரர்களை உன்னால் எழுப்ப முடியாது. ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கிலா தான் அப்போலோக்களை எழுப்பினாங்க. ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கிலா தான் அப்போலோக்களை எழுப்பினாங்க. என் அன்பு தேவ சகோதரியே, நீ அநேகரை எழுப்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். அநேகரை எழுப்ப வேண்டிய நாட்கள்ல இருக்கிறாய். ஆண்டவர் அதற்கென்று தான் உன்னை தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறார். சபைகள்ல அதற்கென்று தான் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய தொடரோட்டத்தை கொடுக்க வேண்டாமா? அடுத்த தலைமுறைக்கு உன்னுடைய தொடரோட்டத்தை கொடுக்க வேண்டாமா? நீ மரித்த பிற்பாடு அந்த ஸ்தானத்தில் யார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? யார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியும்? அதனால தான் தெபோராள் பாராக்கை எழுப்பினார். அதனால தான் யாகேல்கள் எழுப்பினார்கள். என் அன்பு தேவ ஜனமே, நீ அநேகரை எழுப்ப வேண்டிய நாட்கள், அநேகரை எரிந்து பிரகாசிக்க வைக்க வேண்டிய நாட்கள். நீ மௌனமா இராதே. அறை வீட்டு கதவை பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளாக நீ முழங்கால்களை முடக்கி ஜோமணிப்பார். அதை தான் ஆவியானவர் கேட்கிறார். அதை தான் தேவன் இந்த நாட்களில் கேட்கிறார். அதை தான் தேவன் இந்த நாட்களில் கெஞ்சி நின்று கொண்டிருக்கிறார். பிலிப்புகள் எழும்ப வேண்டும். பிலிப்புகள் எழும்ப வேண்டும். பிலிப்புகள் எழும்ப வேண்டும். ஒரு விசாரணைக்காரன், பந்தி விசாரிப்புக்காரன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரரே, நீங்க நினைக்கலாம், என்னால் என்ன செய்ய முடியும்? பிலிப்பு முடங்கவில்லை. பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்கு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அதன் மூலமாய் பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் நடைபெற்றது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பட்டணத்திற்காக நீ சுவிசேஷத்தை பிலிப்பை போல சுமந்து கொண்டு போவாயா? நீ மறைந்திருந்து ஜெபித்து சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போ. உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனாலும் பூட்ட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் சொல்கிறார், நீ போகிற இடமெல்லாம் ஒரு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. No one can close the door. If you are in the closed door in prayer, no one can close the door of the gospel. No one can close the door for the gospel. If you are in prayer in the closed room, God can open many doors for you for the gospel. நீ நினைக்கலாம், இந்த ஊழியம் இன்னும் போகலையே, ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்னும் போகலையே. I tell this as a rhema prophecy to whoever hears this. Be in a closed room. The time will come, God will open many doors. அதுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். பிலிப்பு தேவ சமூகத்தில் காத்திருந்து சமாரியா பட்டணத்தில் போன பொழுது தேவன் அநேக வாசல்களை திறந்தார். பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பட்டணம் செங்கல்பட்டில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அதற்காக உன் முழங்கால்களை முடக்கிப்பார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்களும் உமக்காய் எரிந்து பிரகாசிக்க, எங்கள் மூலமாய் ஒரு கூட்டம் களி கூற, பரலோக ராஜ்யம் களி கூற. ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோக ராஜ்யத்தில் களிப்பு உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது ஆண்டவரே தூதர்கள் மத்தியில் களிப்பு உண்டாகும். ஆனால் பிலிப்பா அந்த சமாரியா பட்டணத்தில் அந்த பட்டணமே மகிழ்ந்தது. ஆண்டவரே, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொசைட்டியில் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தில் ஒரு மறுரூபத்துக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம், ஒரு மாற்றத்திற்காய் காத்திருக்கிறோம். அதற்காய் நீங்கள் எங்களை அழைத்த அழைப்புக்கு நாங்கள் பாத்திரராய் ஓட எங்களுக்கு கிருபை தாருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீங்கள் பேசியிருக்கிறீங்க, அவங்கள உயிர்ப்பித்திருக்கிறீங்க, அவங்கள அனல் மூட்டியிருக்கிறீங்க, அவங்கள எழுப்பி விட்டுருக்கிறீங்க. இனி உமக்காய் எரிந்து பிரகாசிக்கிற நாட்களாய் மாறப்போறதற்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரம் எப்பொழுதும் பெருகுங்கப்பா. நாங்கள் எல்லாரும் சிறுக வேண்டும். இப்படி ராஜ்யம் மாத்திரம் மேன்மை அடைய வேண்டும். இப்படி ராஜ்ய கட்டுமான பணி மாத்திரம் மகிமை அடையணும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.